எப்போ ஒண்ணு கூப்பிட்டாலும் கலெக்டரா நீ ஓடி வந்து நிக்கணும், தெரியும்ல? உங்களோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தவங்கல்ல 5 பேர் அக்யூஸ்ட். நான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். நாங்க வந்திருந்தா அந்த 5 அக்யூஸ்டுங்களோட அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக உங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால வரல. நான் உன்னோட பேசணும். பிஸியா இருக்கேன். வெளியே வெயிட் பண்ணுங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. வெளியே வெயிட் பண்ணுவா. இவங்க பிரச்சனையை பீஸ் கமிட்டி போட்டு இன்னைக்குள்ள முடிக்கணும்னு ஹைகோர்ட் ஆர்டர். இந்த பீஸ் கமிட்டியை நடத்த விடாம மினிஸ்டர் நிறுத்திட்டாருன்னு ஹைகோர்ட்டுக்கு ரிப்போர்ட். பரவாயில்லையா? என்ன பில்டப் கொடுக்குறியா? வெயிட் பண்றீங்கன்னா ரிப்போர்ட் டைப் பண்ண சொல்லுங்க. நீங்க மட்டும் உள்ள போலாம். யாரும் மேல குண்டா அட்டாக் போட்டிருக்க. ஒரு கலெக்டரா உனக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ஆனா ஒரு மினிஸ்டர் அதை ரிவோக் பண்ற பவர் எனக்கு இருக்கு. ரிவோக் பண்ண எழுதி கொடுங்க. என்னையே எழுதி கொடுக்க சொல்றியா நீ? நான் உங்க ஆளுங்க மேல அபிஷியலா தான் ஆக்ட் போட்டிருக்கேன். நீங்களும் அபிஷியலா தான் ஆர்டர் கொடுக்கணும். ரிட்டர்ன் பண்ணுங்க. புரியுதுடா? புரியுதுல்ல? எழுதி கொடுக்கணும். நீ யாருக்கு பேசுறது தெரியும் அவனுக்கு? பைனான்ஸ் அண்ட் மைன்ஸ் மினிஸ்டர், முதலமைச்சரோட வாரிசு, இந்த மாநிலத்தோட வருமானமா? நீ ஆப்டர் கலெக்டர். ஆஃப்டர் கலெக்டரா? கலெக்டர்னா யாருன்னு தெரியுமா உனக்கு? டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் சிட்டிசன், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர், பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆளு, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், சென்சஸ் ஆபீசர், முனிசிபல் சூப்பர்வைசர், லேண்ட் ரெக்கார்ட்ஸ், லேண்ட் ரெவன்யூ, லேண்ட் அக்வயரிங், ஃபார்மர் லோன்ஸ், ஹோம் லோன்ஸ், ஓல்டேஜ் பென்ஷன்ஸ் அத்தனைக்கும் அதிகாரி கலெக்டர். உனக்கு அரசியல் என்னன்னு தெரியுமா? ஒரு மினிஸ்டரோட பவர் என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. அத கூட நாங்க தான் உங்களுக்கு எழுதிட்டோம். உங்களுக்கு அரசியல் தெரியும், எங்களுக்கு அரசாங்கம் தெரியும். உங்களுக்கு ரிக்கிங் தெரியும், எங்களுக்கு ரோடிங் தெரியும். உங்களுக்கு ஜியோவை பாஸ் பண்ண தெரியும், எங்களுக்கு அந்த ஜியோவை கிரியேட் பண்ண தெரியும். பணத்தால எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தவண்ணி, பணத்தால வாங்க முடியாத எஜுகேஷனால வந்தவண்ணா. கீழே இருக்கிற கையெழுத்து மட்டும்தான் உங்கிறது, மேல இருக்கிற கண்டென்ட் எல்லாம் எங்கிறது. உன் பக்கத்துல ஒரு IAS ஆபீசர் இல்லைன்னா நீ ஜீரோ. உன் பக்கத்துல இருந்து உனக்கு மதிப்பு சேர்க்கிற நம்பர் 1 IAS. நீ 5 வருஷம் மட்டும்தான் மினிஸ்டர், ஆயுசுக்கு தான் IAS. ஒரு வேலை இருக்கு. Could you please excuse me? என்ன பேசுறீங்க? நாம ஆபீஸ் போறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப போட்ட மாட்டிக்கிறோம். நாளைக்கு CM ஆகணும்ல.